அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் 2ஆம் கட்டமாக நடக்க இருக்கிறது. இதில் நான் என்னோட படக்குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன். இந்த படத்தில் துரை செந்தில்குமார் இயக்குகிறார். ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாங்க. முக்கியமான கேரக்டரில் ஆண்ட்ரியா ஷாம் பண்ணுறாங்க. மற்றும் ஜோடியா பாயல் ராஜ்புத் பண்ணுறாங்க. மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள். இப்போ இது ஒரு தூத்துக்குடியில் ஆர்பர சரௌண்டிங்கில் உள்ள விஷயங்களான இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்பட்டாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கை விட்டுறாங்க. சினிமா துறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாலியல் துறையில் புகார் இருக்கக்கூடிய நடிகர்கள் 5 ஆண்டுகள் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவும் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர்களை நம்பி தான் இருக்கு, தவிர ப்ரொடியூசர்களை நம்பி கிடையாது. எனக்கு ஒரு பெரும் நடிகர் யார் முடிவு பண்ணுறதோ அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அந்த பட்சத்தில் எப்படி ஒரு ப்ரொடியூசர் நடிகருக்கு தலைவர் இதை எப்படி சாத்தியப்படுது? இல்லை, குற்றச்சாட்டு உறுதியானால் கண்டிப்பாக அது 5 வருஷம் தடைன்றது வரவேற்கத்தக்கது தான். அதே போல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். அது தடைன்றது தமிழ் சினிமாவில் சாத்தியப்படுமா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும் நடிகர்கள் நம்பினா ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசரால எப்படி பண்ண முடியும்? கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உண்மையான இதுவாக இருக்கு. ஸோ அது இருந்த பட்சத்தில் இல்லை, இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண வேண்டியது, அது தவறே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நடிகர் ஒரு தொழிலதிபர் கூட இப்போ ரீசெண்டாக 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அன்னபூர்ணா ஓனர் ஜிஎஸ்டி கவுன்சில் கேள்வி கேட்டதுக்காக இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் எதுவும் தவறாக பேசுனதா புரிஞ்சுக்கணும். இதை குறித்து நீங்களும் இதை குறித்து உங்களோட கருத்து என்னது? இல்லை, அவர் ரொம்ப யதார்த்தமாக நகைச்சுவையோட ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப யதார்த்தமாக நகைச்சுவையோடு பேசினார். ஆனால் அதில் சில கருத்துக்கள் மத்திய அமைச்சருக்கு சில உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் அவங்க அதை அவருக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு அந்த தொழிலதிபர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, எனக்கு தொழில்துறை, சினிமா, அரசியல் 3மே ரொம்ப பிடித்தமானது. ஸோ 3லுமே இணைந்து பயணிப்பேன். அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சந்திச்சவர். அவர் பார்த்தீங்கன்னா அரசியலில் காத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியலில் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் இந்த முறை இருக்கும். இதில் எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதில் வெற்றி ஏற்பட முடியாது. கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வச்சிருக்காங்க. இப்போ விஜய் கூட கூட்டணி சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் எந்தெந்த கட்சி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் ஒரு கொள்கை இல்லை, ஆமாம், அதனால் அது காலம் இன்னும் இருக்குது. முன்னாடி இன்னொரு 2026 காலங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இல்லை, கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேனே, என்னுடைய கொள்கைக்கு ஒற்று போகிற கட்சிகளோடு இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. தேங்க்யூ. எனி क्वेश्चन சார்? இப்போ நீங்க இதுக்கு முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த மாதிரியான கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த படத்தை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, இந்த படம் டோட்டலாக வித்தவுட் மேக்கப். ஸோ இது ஒரு ரக்கடான ஒரு ஃபிலிமு, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஸ்டோரி ஓரியன்டு. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்ட்ரஸும் அந்த கதாபாத்திரத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க. இது ஒரு போன படத்துலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமாக இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜனரஞ்சமாக பிடிக்கணும்னு நம்புகிறேன். பணம் நிறைய பணம் செலவு செய்து பணம் எடுக்கிறீங்க. ஆனா அந்த பணத்தை எந்த கதைக்கு செலவு பண்ணுற மாதிரி முடிவு பண்ண? இல்லை, பலரும் பல விதமான கருத்துக்கு யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அது ஒரு வெற்றி படம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.